ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன 28 years later அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஹாரர் ஃபிலிமை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பையன் இருக்கான், தன்னோட அம்மாவை காப்பாத்தணும். அம்மாவுக்கு கொடிய நோய் இருக்கு, ஆனா என்ன நோய்னு தெரியாது. சோ இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கிறதே கொஞ்சம் மக்கள். இந்த மாதிரி காலகட்டத்துல மருத்துவ வசதி சுத்தமா கிடையாது. அவங்க அம்மாவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எப்படியாவது காப்பாத்தணும்னு இந்த சாம்பிகளுக்கு நடுவுல மக்களை விட்டு அவன் தனியா போய் என்னெல்லாம் செஞ்சான் அப்படிங்கறத சீட்டட் த்ரில்லர்ல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஃபுல்லா நியூடிட்டி இருக்கிறதுனால என்னால ஷார்ட்டா தான் சொல்ல முடியும். பல சீன்ஸ் இதுல பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. படத்தை முழுசா பாருங்க. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களும் உங்களை தேடி வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தைகள்லாம் ஒரு ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில ஏதோ ஒரு சவுண்ட். அதுல மெயினா ஜிமின்னு ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். டக்குன்னு ஒரு ஆன்டி உள்ள வந்து எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இந்த ரூமுக்குள்ளே இருங்க, எங்கேயும் நகராதீங்க, எந்த சத்தம் வெளியில இருந்து வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருங்கன்னு பயங்கரமா ஒருவித பதற்றத்தோடு சொல்லிட்டு அவங்க கதவை சாத்திட்டு வெளியில போறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு, உடைக்கிற மாதிரி இருக்கு, கத்துற மாதிரி இருக்கு. இப்படியாப்பட்ட சவுண்ட் எல்லாம் குழந்தைகள் கேட்டாங்கன்னா பேனிக் ஆவாங்கல்ல. அதுல இந்த ஜிமின்ற பையன் மட்டும் என்ன நடக்குது வெளியில அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு கதவு கிட்ட போய் அவன் சும்மா இல்லாம கதவை தட்டி ஆன்டி ஆன்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட, அந்த சமயத்துல வெளியில இருந்து திரும்ப ரிப்பீட்டடா இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வரதுக்கு யாரோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. சோ அதுல பயந்து போய் அப்படியே எல்லா குழந்தைகளும் உறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. இவன் அந்த கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஃபோர்ஸா வெளியில இருந்து சில ஜாம்பிகள் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வரும்போது இவன் அந்த கதவுக்கு பின்னாடி போயிடுறான். மத்த எல்லா குழந்தைகளையும் அந்த ஜாம்பிகள் அதே இடத்துல மேசக்கர் பண்ணி கொல்லுதுங்க. அத ஒரு கண்ணுல பாத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவன் அப்படியே ஓடி வரும்போது உள்ளுக்குள்ள சேஃபா இருங்கன்னு சொன்ன அந்த ஆன்டி ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே வாயிலேந்து பிளட்டா வாமிட் எடுத்து ஜாம்பியா மாறுறத ஒரு கண்ணுல பாத்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஜிமி இந்த இடத்த விட்டு ஓடிடுறா அப்படின்னு அவங்க சொல்ல, அதை கேட்டுட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடுவாங்க. அவன் இப்ப ஓடி போனது ஒரு சர்ச்சுக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதர் உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம யாருமே இல்லாத இடத்துல உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இவன் அந்த ஃபாதர் கிட்ட போய், ஃபாதர் இது மாதிரி நடக்குது, என்ன பண்ண முடியும், நீங்க என்ன காப்பாத்துவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா உன்னை என்னால காப்பாத்த முடியாது, நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கழுத்துல போட்டிருக்க அந்த சில்வர் டாலர் வச்சு செயினை இவனோட கையில கொடுத்து இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் அந்த இடத்தை விட்டு ஜஸ்ட் எஸ்கேப் ஆக நினைப்பா. அந்த சமயத்துல கூட்டமா ஜாம்பி வந்து அப்படியே அந்த ஃபாதரை கடிச்சு சாப்பிடும். அதை ஒரு கண்ணுல பார்த்தபடி அங்க இருந்து போயிடுறான். பட் அவன் இப்ப எங்க இருக்கான்னா, அதே அந்த பிரேயர் ஹால் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேஸ்மெண்ட்ல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். மேல ஜாம்பிகள் எல்லாமே இவன் எங்க இருக்கான்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஜாம்பியோட எண்ணிக்கை முதல்ல யூகேல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் யூரோப்ல ஸ்ப்ரெட் ஆகி இந்த உலகம் முழுக்க அப்படியே அதை ஆக்கிரமிச்சு எல்லா மக்களையும் வைரஸால அஃபெக்ட் ஆக்கிட்டு இருக்கு. சோ மீதம் இருக்க மக்கள் மட்டும் தங்களை தாங்களே காப்பாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்ஸ் போட்டு 28 years later அப்படிங்கிற டைட்டிலையும் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஸ்பைக்கின்னு ஒரு பையன் இப்படி குவாரண்டைன் ஆகி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல இவனும் ஒருத்தன். இவன் என்ன பண்றான், எழுந்த உடனே ஏதோ ஒண்ணுத்துக்காக ரெடி ஆற மாதிரி இருக்கு. பவன் ஆரோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து, ரெடி ஆயிட்டேடா, நம்ம இப்போ வேட்டைக்காக போக போறோம், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போலாவா அப்படின்னு அவனுக்கான சாப்பாட்டை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம். அப்போ ஒரு லேடி நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஒருவித பயத்தோட பக்கத்துல இருக்க கப்பு டம்ளர் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு எழுந்துக்கிறாங்க. அந்த சவுண்ட கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அண்ணாந்து பாக்குறாங்க. ஸ்பைக்கி நீ சாப்பிட்டுட்டு, நான் அம்மா போய் ஒரு கண் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்பா மட்டும் அம்மா கிட்ட போய் பேச போறாரு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மறதி இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்தாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்க மயக்கத்துல இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு போறான். என்ன ஸ்பைக்கி ரெடி ஆகி எங்க கிளம்பி இருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா கேட்கும் போது, இல்ல நான் அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நோ என்னோட புள்ளைய நான் அனுப்ப மாட்டேன், அந்த இடத்துல கொடூரமான ஜாம்பிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தும் போது, இல்ல நான் கண்டிப்பா பத்திரமா கூட்டிட்டு போய் அவனுக்கான பிராக்டிஸ கொடுத்தே ஆகணும். இங்க பாரு, நம்ம ஜெனரேஷன் நம்ம எல்லாரையுமே பாதுகாத்து வாழ்ந்துட்டோம், அடுத்த ஜெனரேஷன்ல இவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும், வேற என்ன எஜுகேஷன் இருக்கு, நீ கொஞ்சம் யோசி, அவனுக்கு நான் இப்ப கூட்டிட்டு போறது ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அவனையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. பட் வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊரே கேதர் ஆகி இவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தரா பக்கத்துல வந்து விஷஸ் சொல்றாங்க, சீக்கிரமா வந்துருங்க, சேஃபா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து ஆப்ல கூட பிரசண்டா கொடுத்து இதை நீ சாப்பிட்டுக்கோ பசி எடுக்கும் போது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா. இவனும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறான். பட் போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அவனோட தாட்ல இந்த பழைய படத்துல மிலிட்டரிக்குலாம் ட்ரைனிங் எடுப்பாங்க இல்லையா, அந்த சாங்கும் அந்த பிராக்டிஸும் மட்டும் இவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கு வேற எந்த எஜுகேஷனும் கிடையாது. நடந்து போகும்போது
நடுவுல ஒரு பெரிய ஏரியே ஓடுதுங்க. அந்த அளவுக்கு பெரிய ஏரி. அந்த ஏரியை கடந்து போறதுக்கு நடுவுல ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. அந்த பாதை எப்படின்னா ஒரு சில டைம் தான் அது விசிபிளா தெரியும். லோ டைடு ஹை டைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கும். லோ டைடு அப்படின்னா தண்ணி குறையும், தண்ணி குறைஞ்சு அந்த பாதை கண்ணுக்கு தெரியும். சோ ஹை டைட்னா அந்த தண்ணி ஃபுல்லா நிரம்பி பாதையே கண்ணுக்கு தெரியாது, நடக்கவும் முடியாது. இப்படியான சிச்சுவேஷன்ஸ். இது 4 மணி நேரம் தான் அந்த லோ டைடு இருக்கும். சோ அதுக்குள்ள இவங்க பாஸ் பண்ணி போகணும், அதே மாதிரி அங்க இருந்து கிராஸ் பண்ணி வரணும். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. காட்டுக்கு போகும்போது சின்ன வயசுல இருந்து அந்த மிலிட்டரி ட்ரைனிங் எல்லாம் அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா சைலண்டா நின்னு அங்க பாரு ஜாம்பி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் ஒத்து பாக்குறான். இந்த ஜாம்பிகள்லாம் எதை திங்குறோன்னே தெரியாம தின்னு தின்னு பெருத்து போய் அப்படியே உடம்பு தரையில படுத்துக்கிட்டு புழு மாதிரி நெளிஞ்சு வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஜாம்பி நெளிஞ்சு வந்து அப்பையும் சும்மா இல்லாம இருக்கிற மண்புழுவெல்லாம் தோண்டி அப்படியே சாப்பிடும் பாருங்க. அதோட உடம்பு அப்படியே கொத்த கொத்தன்னு புண்ணா இருக்கும். ஏன்னா ஊர்ந்து வந்த உடம்பு ஸ்கின் எவ்வளவு தேயும், அதுல ஏற்பட்ட காயங்கள், அந்த டிசீஸ்ல ஏற்பட்ட காயங்கள், இதெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். அப்படியே நிமிந்து பாக்கும். அந்த செகண்ட்ல கரெக்டா உன்னோட அம்ப ரெடியா வச்சுக்கோ, கழுத்திலே பாயிண்ட் பண்ணி சுடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட அம்மால அந்த ஜாம்பியோட கழுத்திலே குறிப்பாத்து இவனும் அம்ப விட அது கரெக்டா போய் கழுத்துல சொருகிடுது. அது அந்த இடத்துல அப்படியே துள்ள துடிக்க செத்து போகும்னு பார்த்தா அப்பன்னு பார்த்து எந்திரிக்குமா, அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்குது. அதை பார்த்துட்டு இன்னொரு ஜாம்பி ஓடி வருது. அவங்க அப்பாவும் டக்குன்னு அதை நம்ம எழுதி கொண்டுறாரு. இன்னொரு ஜாம்பி ஓடி வருது, அதையும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. இன்னொரு ஜாம்பி வந்து நிக்கும் பாருங்க. அது குழந்தை ஜாம்பி, பாக்குறதுக்கே காரணம் கொடூரமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே அதை உயிரோடு விட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த காட்டுப்பாதையில தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வயல்வெளி மாதிரி வருங்க. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது திடீர்னு மான் கூட்டங்கள் மந்த மந்தையா தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கும். அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு இவங்களோட கண்ணுக்கு தெரியுதா. அங்க ஒரு வீடு இருக்கா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம சேஃப்டியா போயிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள செக் பண்ணிட்டு போகணும் இல்லையா. இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ ஒரு காட்டு விலங்கு டக்குன்னு உள்ள இருந்து வெளியில ஓட படக்குன்னு 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க செக் பண்ணிட்டே ஒவ்வொரு ரூமா போகும்போது ஒரு ஃப்ரிஸ்பி அவங்க அப்பா எடுக்கிறாரு, அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா காக்கா கொடூரமா கத்துற சவுண்ட் கேட்டு டக்குன்னு அவரு வெளியில வரும்போது பைக்கி நின்னுட்டு இருக்கான். என்னப்பா அவங்க கையில இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இது பேரு ஃப்ரிஸ்பிப்பா, இது விளையாடுறது அப்படின்ற மாதிரி பேக்ல வச்சுக்கிட்டு மூவ் பண்ணி போகும்போது திரும்ப காக்கா கொடூரமான கத்துற சவுண்ட் என்ன ஏதுன்னு ஒரு ரூம்குள்ள போய் பார்த்தா ஒரு மனுஷன் அப்படியே தலைக்கீழ தொங்க விட்டு இருக்காங்க. முகத்துல மட்டும் பாலித்தீன் கவரை போட்டு சுத்தி அவனை கொண்டிருக்காங்க. உடம்புல ஏதோ வார்த்தைகள்லாம் எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு டேய் ஏன்டா அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, அம்பு எடுத்து இவனை கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்பா ஆல்ரெடி ஒரு செத்து தானே தொங்கிட்டு இருக்காரு, ஏன் அவரை கொல்லணும்ன்ற மாதிரி சொல்ல, இல்லடா அவன் ஜாம்பிடா, யாரோ இந்த காட்டுக்குள்ள இவனுக்கு இப்படியாப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்காங்க, இது மட்டும் திரும்ப உயிர் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் காலிடா, சீக்கிரமா அம்பு எடுத்து அதை கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் பயந்துட்டு இருக்கான். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு அது கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு விஸ்வரூபம் எடுத்து அப்படியே நிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், நல்ல வேலையா அவங்க அப்பா அம்பை எழுதி அதை கொண்டுறாரு. அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஊருக்குள்ள எந்த விதத்துல பாடம் எடுக்கிறதுனே தெரியாம ஓவியங்களை வரைஞ்சு டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் ஒட்டி ஒரு சாங் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சாங்கை கேட்டுட்டு அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஊருக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் போர் நடந்த விஷயங்களை கூட சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா மட்டும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு இடத்துல இலைக்கு மேல ரத்த துளிகள் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. எங்க பார்த்தாலும் பிணங்கள்ங்க, அனிமல்ஸ் எல்லாம் கொடூரமான முறையில செத்து போய் கிடக்குது. அங்கங்க பாத்தீங்கன்னா குடல் வெளியில வந்து அழுகி போய் புழுத்து போய் இப்படி எல்லாம் கிடக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மானோட தலை மரத்துல சொருகப்பட்டிருக்கும். பட் அதோட முதுகு தண்டோட சேர்த்து ஏதோ ஒரு சாம்பி அப்படி இழுத்திருக்குன்னா அதுக்கு எந்த அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும், அது என்னப்பா யார் இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க, அவரோட இமேஜினேஷன்ல ஒரு ஜாம்பி வந்து மானோட தலையை அப்படியே முதுகு தண்டோட பிச்சு இந்த மரத்துல சொருகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்க கூடாது, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓட்டமும் நடையுமா அந்த காட்டை கடந்துட்டு இருக்கும் போது திரும்பவும் வயல் வெளிகள் வருதுங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல ஒரு ஜாம்பி மட்டும் இவங்களை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னடா அது ஜாம்பி வந்துருச்சுன்னு இவங்க பாப்பாங்க. டக்குன்னு எங்கிருந்து அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னே தெரியாது. எல்லாமே உடம்புல ஒட்டு துணி இல்லாம இவங்களை அப்படியே முறைச்சு பாத்துட்டு நிக்கும். டேய் இங்க இருக்க கூடாது, வாடா தப்பிச்சு போலாம் அப்படின்னு இவங்க ஓட மொத்தமும் துரத்திட்டு வரும் பாருங்க. அவ்வளவுதான், தலை தெறிக்க இவங்க ஓடுறாங்க. அதுங்களை அப்படியே ஃபாலோ பண்ண விட முடியாது இல்லையா. ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதுங்க விடாம துரத்திக்கிட்டே வருங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல வர ஜாம்பிகள் எல்லாம் கொன்னுக்கிட்டே ஓடுவாங்க.
அப்போ அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அபாண்டன் வீடு வருது. அந்த வீட்டுக்குள்ள போய் எப்படியாவது சேஃப்டியா இருக்கலாம்னு உள்ள போறாங்க. பட் அந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கதவுகள்லாம் கிடையாது. என்ன பண்றது, அந்த ஜாம்பிகளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு இல்லையா. எப்படியாவது அந்த வீட்டோட கூரைக்கு போய் சேஃபா இருக்கலாம் அப்படின்னு மாடியெல்லாம் ஏறிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு படியில ஏறி வர ஜாம்பிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு அம்பை எழுது கொண்டுகிட்டே மேல போயிட்டு இருக்கும் போது மேல அட்டிக்கு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எப்படியாவது ஏறிடுறா, உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பையனை மட்டும் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அவங்க அப்பா. பட் ஸ்பைக்கியோ வலிக்கு கீழே விழுக அவனையும் ஒரு கையில புடிச்சுக்கிட்டு வர்ற ஜாம்பிகள்கிட்டையும் போராடி ஒவ்வொரு ஜாம்பியா கொண்டுட்டு எப்படியோ ஃபைனலா 2 பேரும் மேல ஏறிடுறாங்க. அவங்க மேல இருந்து வெளியில ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அது வழியா பாத்துட்டு இருக்கும் போது ஏன்பா நம்ம இங்க இருக்கோம், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா போவோம்டா, அம்மா போய் பாப்போம், பட் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியில பாக்குறாங்க. அப்ப தூரத்துல அந்த ஜாம்பி மட்டும் மரத்துக்கு பக்கத்துலயே நின்னு இந்த வீட்டையே பாத்துட்டு இருக்கு. ஏப்பா அந்த ஜாம்பி மட்டும் போகாம அப்படியே நின்னுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான்டா அல்பா ஜாம்பி, அது சிக்னல் கொடுத்தா மத்த ஜாம்பிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே அதை கேட்டுட்டே இவங்க பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இருட்டியும் போயிடுது. அப்பன்னு பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு இடத்துல நெருப்பெல்லாம் கொளுத்தி யாரோ தீ மூட்டுற மாதிரி இருக்க, அது யாரு என்னன்னு கேட்க, எனக்கு சரியா தெரியாது, யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த ஜாம்பிகளுக்கு எல்லாம் முடிவு கட்டுறதுக்கு காத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, இது அவன் மைண்ட்ல இருக்க. 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு பலவித ட்ரீம்ஸ், இந்த ஜாம்பிய பத்தியான ட்ரீம்ஸ் எல்லாம் வருது. அவங்க அப்பாவோ தூங்காம முழிச்சிட்டு இருந்ததுனால அந்த பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஆடுது. என்ன ஏதுன்னு பார்த்தா காடு இல்லையா, காட்டுக்குள்ள மிருகங்கள் திடீர்னு ஓடும். அப்படி கூட்டமா மிருகங்கள் ஓடும் போது இந்த வீடு ஆடி ஒரு சில வினாடிகள்ல இடிஞ்சு விழப்போது. அதை புரிஞ்சுக்கிட்டவரு பையனை எழுப்பிட்டு கடகடன் கீழே வராரு. அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வர அந்த வீடு டக்குன்னு உடஞ்சு விழுவும் பாருங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உயிர் தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்லயும் ஸ்டே பண்ண முடியாது, வெளியிலயும் நிக்க முடியாது. அதனால அங்கிருந்து குடுன்னு நம்மளோட ஊருக்கு ஓடி போயிடலாம் வாடா அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு இவரும் பாலத்தெல்லாம் கடந்து கரெக்டா அங்க லோட் ஆயிட்டு இருக்கும். டே கொஞ்ச நேரம் தான் லோட் ஆயிட்டு இருக்கும், அதுக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணி போய் ஆகணும் வாடான்னு ஃபாஸ்டா அந்த தண்ணியில அவங்க நடந்து போவாங்க. ஆல்மோஸ்ட் ஓட்டமும் நடையா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்பா ஜாம்பி இருக்கு இல்லையா, அது மட்டும் இவங்க போறத வெறிச்சு பாத்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல காட்டுக்குள்ள இருந்து மொத்த வவ்வால் கூட்டமும் அப்படியே படையெடுத்து இவங்கள நோக்கி பறந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும். சோ இவங்களும் நம்ம தான் கரையை கடக்க போறோமே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானேன்னு கொஞ்சம் நடந்து போவாங்கங்க. அப்ப இவங்களை தாண்டி அந்த வவ்வால் கூட்டம் படையெடுத்து போக அவங்க அப்பா அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் திரும்பி பாருங்க. பின்னாடி அந்த ஆல்பா ஜாம்பி இவங்களை விடாம அந்த ஒத்தையடி பாதையில துரத்திக்கிட்டு வரும். அவ்வளவுதான், அதுக்கு அடுத்து விழுந்தடிச்சு ஓடுவாங்க பாருங்க. பட் ஆல்பா ஜாம்பி பயங்கர ஃபாஸ்டா புயல் வேகத்துல இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வரும். அதுல ஸ்பைக்கி டக்குன்னு கீழே விழுந்துடுறா. டே விழாதரா, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா செத்து போயிடுவாண்டா அப்படின்ற மாதிரி கத்துனபடி தான் கையில இருக்க விசில் எடுத்து ஊதி ஊர் மக்கள் காவலுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்கள எழுப்ப அவங்களும் டக்குன்னு ஓடி வந்து பந்தத்தெல்லாம் பத்த வச்சுட்டு அங்க இருக்க சீரியல் லைட் எல்லாம் அடிச்சு என்ன ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி பார்க்க, ஐயோ வெளியில வேட்டைக்கு போனவங்க திரும்பி வர பின்னாடியே ஜாம்பி துரத்திக்கிட்டு வருதே அப்படின்னு அம்புகள் எல்லாம் பாய்ச்சறதுக்கு ரெடியா வச்சிட்டு இருப்பாங்க. இவங்க ஓடி வர ஜாம்பி அப்படியே துரத்தி கையில பிடிக்க போற சமயம் டக்குன்னு அவங்க அப்பா குனிடா அம்பை போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் குனிய மேலே இருந்து அம்பெல்லாம் பாய்ச்சுறாங்க. அந்த அம்பும் ஆல்பா ஜாம்பியோட உடம்புல குத்துது. பட் அந்த ஆல்பா ஜாம்பிக்கு பயங்கர பவர் போல இருக்குங்க, விடாம இவங்களை திரும்பவும் துரத்திக்கிட்டு வரும். டேய் இதை இப்படியெல்லாம் விட முடியாதுறான்னு நெருப்ப பத்த வச்சு ஒரு பெரிய அம்பை பாய்ச்சுவாங்க. அது பாஞ்சு வர சமயத்துல அவங்க அப்பா திரும்பவும் குனிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது நேரா வந்து அந்த ஆல்பா ஜாம்பியோட நெஞ்சிலே குத்தும். அதே இடத்துல அதுகாலி நல்ல வேலையா அவங்க தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துடுறாங்க. கேட்டை ஓபன் பண்ணாம ஒரு லேடி மட்டும் நீங்க இன்ஃபெக்டடா, அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவேன்ற மாதிரி வெயிட்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு உள்ள விடுங்க, பின்னாடி நிறைய ஜாம்பிகள் துரத்திக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஃபைனலா இவங்க கண்ணு மூக்கு காதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா உள்ள விடும். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன எல்லாரும் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில இருக்க நார்மலா இருக்க ஜாம்பிகள் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு மீதம் இருக்கவங்களும் பார்ட்டில வந்து கலந்துப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க அந்த காட்டுக்குள்ள போன சாகசங்கள், தான் பையன் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாம்பி எப்படி கொண்டா எப்படின்ற சாகசங்கள் எல்லாம் சொல்ல அந்த ஊரே சேரப் ஆகி இவங்களை என்கரேஜ் பண்ணி இதுல பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போய் அப்படியே வெளியில வருவான். அந்த சமயத்துல அவங்க அப்பா ஏதோ ஒரு பொண்ணு கூட தனியா போற மாதிரி இருக்கும். என்ன நம்ம அப்பா தனியா ஒரு பொண்ணு கிட்ட பேச போறாரு அப்படின்னு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போப்போம். அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கும் அந்த லேடிக்கும் தவறான ஒரு உறவு இருக்கிறத பார்த்துட்டு மனசுடைஞ்சு போய் நேரா அம்மா கிட்ட ஓடி வரான். அப்போ தாத்தா மட்டும்தான் வீட்டுல அப்படியே தூக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அவரை தொட்ட உடனே டே வந்துட்டியாடா, எப்படி இருந்துச்சு உன்னோட பயணம், எந்த ஒரு பாதிப்பும் இல்ல இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா அவரு கேட்க இவரும் சொல்லிட்டு இருக்கான்.
அடுத்து அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்ல தாத்தாவும் கிளம்பி போறாரு. பட் இவனோட மனசுல மட்டும் அந்த காட்டுக்குள்ள நெருப்பு எரிஞ்சிச்சு இல்லையா, அது மட்டும் வந்துட்டு போகும். இவன் ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. சோ பக்கத்துல போய் படுத்து தூங்குறான். அவங்க வச்ச சாப்பாடை கூட சாப்பிடாம அப்படியே இருக்கு. மறுநாள் விடியுதுங்க. அவனுக்குள்ள அந்த மெயின்லேண்ட்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கனவு வேற. மறுநாள் விடிஞ்சோன்னா அவங்க அப்பா வந்து நடுவுல பெட்ல படுத்த உடனே இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு அம்மா கூட வந்து இப்படி படுக்கிறாரு அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து போயிடான். ஏன் இவன் இப்படி போறான் அப்படின்றத நோட் பண்ணவரு நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறேன் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு வர. கிச்சன்ல அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே அப்பா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீ எரிஞ்சிச்சுல, அது என்ன, ஒரு டாக்டர்னு சொன்னீங்களே, யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி சேவைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல நிறைய ஜாம்பிகளை கொல்றதுக்கு காட்டுக்குள்ள போவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இது வரைக்கும் பார்க்காத ஒன்னத்தை பார்த்தேன்டா. காட்டுக்கு நடுவுல நிறைய டெட் பாடிஸ் அடுக்கி வைக்கப்பட்டு ஒருத்தர் ஏதோ தீ எரிச்சிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல வெறும் ஜாம்பிகளா இருந்துச்சு. குழந்தைகள்ல இருந்து, லேடிஸ்ல இருந்து, ஜென்ஸ்ல இருந்து எல்லாரும் வரிசையா டெட் பாடிஸா இருந்தாங்க. மொத்த ஜாம்பிகளையும் அவர் கொன்னு ஏதோ ஒன்னத்தை பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் ஒரு டாக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அம்மாவுக்கு இருக்கிற நோயை டாக்டர் இருந்தா குணப்படுத்திடலாம் இல்லையா, அது என்ன நோயின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியலடா, அதுக்கு மெயின்லேண்ட்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களதான் போய் பார்க்கணும், பட் நம்மளாலதான் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் டக்குன்னு அம்மா வந்து கட்டி பிடிச்சு பயங்கரமா அழறான். அந்த சமயத்துல அவங்க அப்பா அந்த பெட்ரூம்குள்ள வர ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயத்துல இவன் டக்குன்னு அவங்க அப்பாவை அடிச்சு வெளியில தள்ளி விடுறான். நீ பொய்யானவன், எங்க அம்மாவை துரோகம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுத்துட்டு குத்த போவானா, அது அவங்க அப்பா டக்குன்னு புடுங்கிடுறாரு. இதெல்லாம் இந்த வயசுல ரொம்ப அதிகமான வார்த்தைகள், நீ பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பார்த்தேன் நீ அந்த ரோசி கூட தனியா இருக்கிறத பார்த்தேன், அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ற, அம்மா நீ சாகணும்னு நினைக்கிற அதானே அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப எடுத்து பேச அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து பொழிச்சுன்னு அரைஞ்சிடுறாரு. இந்த சத்தத்தை எல்லாம் அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சு. அதை கேட்டுட்டு பயங்கரமா அவங்க பெடப்பாக இவனும் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துக்கிறான். அவங்க அப்பா பயங்கர கோவத்துல அங்க இருந்து போன உடனே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அம்மாவை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற கார்டன்ல உட்கார வச்சுட்டு ஒரு டென்ட் மாதிரி இருக்குங்க, அதை கொளுத்தி விட்டுட்டு இந்த கண்காணிப்பாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அங்க நெருப்பெரியுது, நீங்க போய் இப்ப அணைக்கலன்னா இந்த இடமே மொத்தமா பத்திக்கிட்டே எரியும், நான் வேணா யாராவது வராங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அந்த பக்கமா துரத்தி விட்டு அந்த நெருப்பை அணைக்க வச்சுட்டு இவன் தன்னோட அம்மாவை கூட்டிட்டு அந்த சேஃப்டியான இடத்தை விட்டு தப்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் மலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா, டேய் அங்க பாருடா மெயின்லேண்ட், அங்கதான்டா நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப நம்மளால அங்க போக முடியாது, போகவும் கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நம்ம அங்கதான் போறோம், அங்கதான் டாக்டர்ஸ் இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் என்னடா பேசுற, அப்பா எங்கடா, ஏன்னா நம்ம கூட அப்பா வரல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, இல்லம்மா அப்பா இனிமே வரமாட்டாரு, நான் அவங்கள கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன், அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, விட்டுடுங்க, ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு இருக்கேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இவங்க கால்நடையா அந்த காட்டு வழியா போயிட்டே இருக்கும் போது ஒரு வீடு மாதிரி வருது. அம்மாவால ரொம்ப நடக்க முடியல அப்படிங்கறதுனால அந்த டவர்ல போய் தங்குறாங்க. அம்மா பயங்கரமா அவங்க கிட்ட விளையாண்டுட்டு, எலி எப்படி இருக்கும் மூஞ்ச காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் மூஞ்ச உம்னு வச்சு காட்டுறான். இவங்களும் அதுக்கு ரிப்ளை முகத்திலேயே விளையாண்டு காட்ட, அதெல்லாம் அவனோட மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகுது. அம்மா கூட இருக்கிறது அவ்வளவு சந்தோஷம். நல்ல நிம்மதியா அசதியில தூங்கி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த குண்டா காட்டுக்குள்ள நடக்கவே முடியாம நகர்ந்துகிட்டு ஒரு ஜாம்பி இருக்கும் இல்லையா, பன்னி சைஸ்ல, அது அப்படியே ஊர்ந்து வருங்க. அதுக்கு இவனோட லேச பார்த்தா ஏதோ புழு மாதிரி இருக்கும். அதை எடுத்து அது சாப்பிட ஆரம்பிக்கும். அது புழு இல்லன்ட்டு அப்படியே துப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்டக்க வந்து அவனோட முகத்துக்கிட்ட அது முகத்தை வச்சிட்டு இருக்கும். நமக்கே திக்கு திக்குன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த சீன் கட் ஆகி மறுநாள் விடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் படுத்துட்டு இருந்த இடத்துல இப்ப படுத்துட்டு இல்ல, கீழே பாத்தீங்கன்னா ட்ரீம்ல வந்த மாதிரியே ஒரு ஜாம்பி கீழே செத்து போய் கிடக்குது. உண்மையா அது வந்திருக்கும் போல இருக்கு. அது கொன்னது யாரு அப்படின்றத நமக்கு காட்டுவாங்க பாருங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமே, அவங்க அம்மாவுக்கு நைட்டு சுயநினைவு வந்திருக்கும். பையன்கிட்ட ஜாம்பி வந்து கடிக்க போறத பார்த்துட்டு கவரை போட்டு அது மூஞ்சில மூடி செவுத்திலே அடிச்சு அதை கொண்டு இருப்பாங்க. பட் இப்ப அவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல இந்த ஜாம்பியை கொன்னது யாருன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த டவர்ல இருக்க முடியாது இல்லையா, சோ அங்க இருந்து அவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மிலிட்டரி மேன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஊருக்குள்ள மிலிட்டரி மேன்ஸ் எந்த அளவுக்கு போராடி ஒவ்வொரு ஜாம்பியும் வேட்டையாடுறாங்கன்றத காட்டுறாங்க. அவங்க திப்பு திப்புன்னு ஒரு பக்கமா ஏறி குதிச்சு ஓட அவங்களை அப்படியே துரத்துக்கிட்டு படை எடுத்துட்டு வருவாங்க பாருங்க மொத்த ஜாம்பிஸும். இருந்தாலும் பாதி பேரோட உயிர் அங்கேயே போயிடுது. அந்த அளவுக்கு ஜாம்பிஸ் எல்லாம் செம்ம ஃபாஸ்டா இருக்குங்க. உடனே பிளட் வாமிட், அடுத்த செகண்ட் ஜாம்பி. இப்படி அவங்க ஒரு 3 பேரா கேட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கொத்து
கொத்தா ஜாம்பிஸ் வரும் பாருங்க. இவங்களும் கையில AK-47 எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. பட் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அவங்களும் இந்த ஸ்வீடிஷ் பாஷை எல்லாம் பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்ட்டு அப்படியே ட்ரை பண்ணி போவாங்க உள்ள. அந்த இடத்துக்குள்ள வெளிச்சம் கூட இருக்காது, கும் இருட்டு. பட் இவங்களோட ஹெல்மெட்ல இருக்கிற டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க உள்ள போவாங்க. அதுல மெயினா ஒரு ஜாம்பி வரும் பாருங்க. அதுதாங்க ஆல்பா ஜாம்பி. வந்த உடனே ஒரு சோல்ஜரை புடிச்சு தலைய ஒரே முறுக்கு தான் வெளியில அப்படியே பிச்சு எடுக்கும் பாருங்க. முதுகு தண்டோட வெளியில வரும். அப்படியே நமக்கு வெளியில ஜாம்பிஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல ஒரு பிரெக்னன்ட் ஆன ஜாம்பி கூட இருக்குங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் காட்டு வழியா போயிட்டே இருக்கும்போது என்னால நடக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி சத்தம் கேட்க இவனும் திரும்பி பாக்குறான். ஒரு ஜாம்பி பக்கத்துல அப்படியே எழுந்து எலும்பும் தோலுமா நிக்குமா. அவ்வளவுதான். அத அம்மாக்கு தெரியாம தான் கையில வச்சிருக்கிற பவ்வால நெத்திலே ஷூட் பண்ண அதுவும் செத்து கீழே விழுகுது. அப்பதான் அவங்க அம்மாவுக்கே ஜாம்பி தான் பின்னாடி வந்ததே தெரியும். அதுதான் செத்து போச்சு, தப்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா கொத்து கொத்தா ஜாம்பி வருமா. அங்கேருந்து அவங்க தள்ள தெறிக்க ஓடுறாங்க. அதுலயும் மெயினா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மோட்டல் இருக்க மாதிரி இருக்கும். இவங்களும் உள்ள போனா பெட்ரோல் பங்க்ல இருக்க கேஸ் எல்லாம் அப்படியே அந்த ரூம்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி போய் இருக்குங்க. அதுவும் டாப் லெவல்ல தான் இருக்கும். ஏர் முழுக்க கீழே இருக்கும். இவங்க அம்மாவுக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. கதவை சாத்திட்டு உள்ள வர்றதுக்குள்ள ஜாம்பிஸும் உள்ள வந்துருது. பட் அந்த ஸ்மோக்ல ஜாம்பிஸ்க்கும் கண்ணு தெரியல, இவங்களுக்கும் கண்ணு தெரியல. மாறி மாறி அவங்க அந்த இடத்துல போராடிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அந்த பெட்ரோல் பங்க் மேல ஓபன் பண்ணி நீங்க 2 பேரும் கீழே தரையோட தரையா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள சுட மேல கேஸ் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பத்தி எரிய மொத்த ஜாம்பியும் எரிஞ்சு செத்து போயிடுது. இதுல இவங்க 2 பேரும் வெளியில வந்து விழுந்து அந்த ஸ்மோக் எல்லாம் வாய்க்குள்ள போயிருக்கும் இல்லையா. அப்போ இருமிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வரான். மிலிட்டரி மேன் மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு. தன்னோட பேர் எரிக்னு சொல்றான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு உள்ள போய் பவ நேரம் எல்லாம் எடுத்துட்டு வரான். அந்த சமயத்துல இங்க பாரு, ஆல்ரெடி உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, உங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு நம்மளால தப்பிக்க முடியாது, இங்கே விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் அதுக்கு உடன்பாடு இல்லாம அம்மாவோட தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்க, சரி வேற வழி இல்லடா நான் தூக்கிக்கிறேன்னு எரிக் தூக்கிக்கிட்டே இவங்க 2 பேரும் நடந்து கொஞ்ச தூரம் பேசிக்கிட்டே போவாங்க. அந்த சமயத்துல சிட்டிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்பைக்கு தெரியாது இல்லையா, சோ அதெல்லாம் சொல்லிட்டு வரான். டே ஊருக்குள்ள ஒரு டிரைவர் இருந்தாரா, அவரு ஒரு டெலிவரி மேன் அப்படின்னு சொன்ன உடனே, டெலிவரி மேனா அவர் யாரு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, டெலிவரி மேன்னா வீட்ல இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இங்க பாருங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், அதை இப்படி வீணடிக்காதீங்க, ஜாமிகள் கூட இப்படியெல்லாம் போராட வேண்டாம், நம்ம மிலிட்டரி சைடா சேர்ந்து துப்பாக்கி வாங்கி இதை சுட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி கேட்டா அவரு ஒத்துக்கல. பட் செத்தே போயிட்டாரு. அதே மாதிரி தான் நீயும் இருக்க, இந்த டெட் வெயிட்ட வேற தூக்கிட்டு வர சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு அங்க தெரியுது இல்லையா அந்த இடத்துல டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட தான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போக போறேன், அது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுப்பா, இதுக்கு மேல நீ தூக்கிட்டு போ, நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தேன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து எரிக் ஸ்பைக்கி கொண்டுட்டு வந்த பேக ஓபன் பண்ணி ஆப்பிள்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடறான். என்ன உனக்கு ஆப்பிள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா வேற என்ன இருக்கு சாப்பாடு, அதுதான் சாப்பிட்டுட்டு காலத்தை கடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்போ எரிக் ஒரு மொபைல கொடுத்து இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சு, இது என்னோட எக்ஸ்ரா அப்படின்னு சொல்ல, எக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்க, என்னோட லவ்வர்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் உங்களோட வாய் இப்படி இருக்குன்னு பயங்கரமா அவன் கிண்டல் பண்ண, இதுலயே 1% தான் சார்ஜ் இருக்கு, இதுக்கு மேல இந்த போன் எனக்கு எதுக்குன்னு எரிக் அதை தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க அம்மாவுக்கு திரும்ப சுயநினைவு வந்துடுது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, யார் அவன் அப்படின்ற மாதிரி புதுசா எரிக்க பாக்குற மாதிரி அவங்க பேச, என்னடா ஆச்சு உங்க அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா எங்க அம்மா கொஞ்சம் மறந்துடுவாங்க, உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, அதனாலதான் நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்லும் போது டக்குன்னு அவங்க அம்மா இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் வாங்க நடந்து போலான்ட்டு நடந்து போக, டே உங்க அம்மாவுக்கு நடக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி எரிக் ஆச்சரியமா கேட்டுட்டு அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு வினோதமான சத்தம் கேக்குதுங்க. அதுவும் கைவிடப்பட்ட ஒரு ட்ரெயின்ல இருந்து கேட்க, பொறுமையா அவங்க அம்மா மட்டும் இந்த ட்ரெயின்குள்ள போய் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. பிரெக்னண்டா ஒரு ஜாம்பி சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஜாம்பி அதுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு போல இருக்கு. இவங்க கிட்டக்க போய் ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா அது விடுமா, இவங்களை தாக்குறதுக்கு அப்படியே பாஞ்சு பாஞ்சு வருது. இவங்களும் பொறுமையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையெல்லாம் நீட்டி அது கிட்ட கன்வின்ஸ் பண்ற மாதிரி, என் கைய பிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கைய நீட்டா அதுவும் கைய பிடிச்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிக்கும் அழகான ஒரு குழந்தை பிறந்துருது. அந்த ஜாம்பி கிட்ட இருக்க வைரஸ் டக்குன்னு பரவாம இருக்கணும்னா தொப்புள் கொடிய கட் பண்ணணும், இல்லனா அதுக்கு முழிப்பு வந்து முதல்ல குழந்தையதான் சாப்பிடும். அதனால டக்குன்னு அவங்க ஷூலேஸ்ல இருந்து கொஞ்சம் பிச்சு அந்த குடல்ல ஒரு நாட்டை போட்டுட்டு தன்னோட பையன் கிட்ட, உன்கிட்ட கத்தி இருக்கு இல்லையா இந்த குடலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் கட் பண்ணிடுறான். தங்கள்கிட்ட இருந்த வாட்டர் கேன்ல இருந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த குழந்தையோட தலையில ஊத்தி அதை ரெஃப்ரெஷ் பண்றாங்க. இதெல்லாம் எரிக் பார்த்துட்டு, இங்க பாருங்க அது இன்ஃபெக்டட் குழந்தை, அதே இடத்துல போட்டுட்டு நீங்க மரியாதையா என் கூட வரலன்னா உங்க எல்லாரையுமே நான் சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி துப்பாக்கி வச்சுட்டு அவன் பாட்டுல மிரட்டிட்டு பொறுமையா இவங்களை சுட வர ட்ரை பண்ணுவாங்க.
அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு மேல இருந்து ஏதோ ஒரு கைகள் அப்படியே பொழந்துகிட்டு இவனை வந்து அப்படியே தூக்குமா. அவனோட துப்பாக்கி மட்டும் கீழே விழுந்துருது. இவங்க 2 பேரும் பயந்து போய் அப்படியே நிப்பாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்குள்ள அந்த ஆல்பா ஜாம்பி குதிக்கும் பாருங்க. அதுவும் எரிக்கோட தலை அவனோட முதுகெலும்போட குதிக்கும். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த ஆல்பா ஜாம்பியோ செத்து போய் கிடக்குற அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்கா இல்லையா, அதை தூக்கி பார்த்துட்டு கீழே போட்டுட்டு இவங்களை விடாம துரத்துது. இவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பிடிக்க வர சமயம் நல்ல வேலையா ஒரு அம்பு மாதிரி வந்து அந்த ஆல்பா ஜாம்பிய குத்த அவனும் அசைய முடியாம அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். சோ அவனுக்கு ஒரு அன்கான்சியஸான ஊசிய ஒரு தாத்தா போட்டிருப்பாரு. அவர் உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா மஞ்சள பூசிட்டு இருப்பாருங்க. என்னங்க பண்ணீங்க, அந்த ஜாம்பி எப்படி இப்படி ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸ்பைக் கேட்ட உடனே அது கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருந்து நகராது. அது கையில பாத்தியா யாரோட தலையோ வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தலையை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அதை முழிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்த காமிச்சு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும்னு சொல்ல அது என்ன அப்படின்ற மாதிரி இவனும் கேட்க, இதுக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன், 13 வருஷமா காத்துட்டு இருந்தேன், யாருமே இது என்னன்னு என்கிட்ட கேட்கவே இல்ல, இது என்ன தெரியுமா மொமெண்டம் அப்படின்ற மாதிரி சொன்னபடி ஒரு கயிறு மூலியமா அந்த ஆத்த கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா எலும்புகளால தூணை ரெடி பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி செத்து போற எல்லா ஜாம்பிகளோட எலும்புகளையும் இவரே கொன்னு இப்படி வைரஸ் இல்லாத எலும்பா மாத்தி அதை பில்லரா கட்டி வச்சிருக்காருங்க. அதுக்கு நடுவுல கூட்டிட்டு போவாரு பாருங்க. நடுவுல பாத்தீங்கன்னா எத்தனை ஜாம்பிகளை அவர் கொன்னாரோ அதெல்லாம் அப்படியே ஒரு மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. என்னது அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு பேர் தாண்டா மொமெண்டம். மொமெண்டம்னா என்னன்னு இவன் கேட்க, அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சாவு வரும், அந்த சாவை நம்ம ஏத்துக்கணும், சாவோட ஞாபகங்கள் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சாவோட கிஃப்ட் மாதிரி சொல்றீங்க அதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, கையில எரிக்கோட எலும்பு கூட எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதாவது ஒரு பெரிய நெருப்பை எரிச்சு அந்த நெருப்புக்கு மேல ஒரு பீக்கர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போட்டு அந்த தலையையும் சுட்டுட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒவ்வொரு ஜாம்பிகளா வரும்போது நான் கொன்னு அதை இப்படிதான் பதப்படுத்தி உடம்புல எந்த ஒரு வைரஸும் இல்லாம அதோட எலும்புகளை மட்டும் எடுத்து சுத்தப்படுத்தி இப்படி ஒரு மொமெண்டத்தை நான் கட்டி வச்சிருக்கேன். இப்போ எரிக்கோட தலையும் இப்படிதான் பண்ண போறேன்ட்டு அதை எடுத்து சுத்தப்படுத்தி நீயே ஒரு இடமா பார்த்து வை அப்படின்னு சொல்ல அவனும் போய் வைக்கிறான். அதுக்கடுத்து அவனை பார்த்து, டேய் நீ என்ன தேடி வந்த, என்னோட பேர் டாக்டர் கெல்சனானு வந்த உடனே கேட்டலையா, அப்போ நான் தான் டாக்டர் கெல்சன் உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எங்க அப்பா தாத்தா எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு பெரிய மருத்துவர்னு, அதான் உங்களை தேடி வந்த அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தைக்காக நீ வரல, ஏன்னா வரும்போதே நீ சொல்லிட்ட வர வழியில ஒரு ஜாம்பியோட குழந்தைய தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம்ட்டு, சோ நீ எதுக்காக என்ன தேடி வந்த சொல்லு அப்படின்னு கேட்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நீங்க கியூர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல, இங்க பாருப்பா என்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, டாக்டர்ஸ்னா அதை முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் டாக்டர்ஸ், என்கிட்ட எதுவுமே இல்ல, என்ன செய்ய சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, எப்படியாவது எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவன் கெஞ்சி கேட்க, அன்னைக்கு நைட் இவரு அல்சாவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க அம்மாவை செக் பண்ணிட்டு ஃபைனலா பையனையும் உட்கார வச்சு, இங்க பாருமா உனக்கு இருக்கிறது என்ன டிசீஸ்னு என்னால எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு டயக்னோஸ் பண்ண முடியல, இருந்தாலும் என் கையை வச்சு டயக்னோஸ் பண்ணதுல உனக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் தலையில, சோ உடம்புல இருந்து தலைக்கு கேன்சர் போச்சா இல்ல தலையில இருந்து உடம்புக்கு கேன்சர் வந்துச்சானே தெரியல, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ தாமா டிசைட் பண்ணணும், உன் பையன் நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு புரியுது அம்மா சீக்கிரமா செத்து போயிடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டவன், இல்ல எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க, நீங்க சொல்லுங்க, நான் போய் மெயின்லேண்ட்ல மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரேன், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கட்டி அணைச்சுக்கிறாங்க, இல்லடா அங்கெல்லாம் போக முடியாது, எந்த ஒரு மருந்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பெரியவர் ஸ்பைக்கியோட அம்மா கிட்ட கண்ணை காட்ட அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு இவனை மயக்கப்படுத்த போறாங்க. அவரும் தூரமா போய் ஒரு ஊசிய இவன் மேல ஊத அதுவும் இவனை குத்திருது. அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தை எடுத்து கையில கொடுத்து இதை நீ பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு கடைசியா அவனை ரொம்ப கொஞ்சிட்டு பாசமா 4 வார்த்தைகள் பேச அதெல்லாம் அவனோட காதுகள்ல அப்படியே ஏறிட்டு இருக்கு. பட் அவனால மூவ் பண்ண முடியல. அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவனை சுத்தி ஏதோ ஒரு லைட்ஸ் எல்லாம் எரியற மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ள போன மாதிரி அவங்க அம்மா கூட விளையாண்டதெல்லாம் ஞாபகங்கள்ல வருது. அவங்க அம்மா இவனை விட்டு போறது மட்டும் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஏங்கி அழறான். அவங்க அம்மாவை கூட்டிட்டு இவரும் காட்டு பக்கமா போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மண்டையோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வராரு. இதுதாண்டா உங்க அம்மா. உங்க அம்மாவை நீ எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, இப்ப வைடா உனக்காக 13 வருஷமா ஒரு பெரிய மலையே கட்டியிருக்கேன். இது ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பிய கடிச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு தத்துவமே இதுல அடங்கி இருக்கு. இப்போ உங்க அம்மாவை நீ எந்த இடத்துல வச்சு அழகு பார்க்க போற அப்படின்னு ஸ்பைக்கி கிட்ட அவங்க அம்மாவோட தலையை கொடுத்த உடனே அதை அவங்க வாங்கி கிஸ் பண்ணிட்டு
தன்னோட டிஷர்ட்ல அதை சுத்திக்கிட்டு அந்த ஸ்கெலிட்டன் மலை இருக்கு இல்லையா, அதுல குச்சிகள்லாம் சொருகி இருக்கும், அதுல ஏற ஆரம்பிக்கிறான். ஏறி டாப்ல கொண்டு போய் அவங்க அம்மா வச்சு அழகு பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவான். செத்தாலும் மேல இருக்கமா நீ அப்படின்ற மாதிரி. இப்படியே மறுநாள் விடிய விடிய அதே இடத்துல நின்று அவங்க அம்மாவோட மண்டோட ரசிச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த ஆல்பாவுக்கு இவங்க மயக்க மருந்து கொடுத்து அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, மறுநாள் விடிஞ்சோன்னா அதுக்கு மயக்கம் தெளிஞ்சு இவங்களை தேடி ஓடி வரும். அதை இவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்மள தாக்க ஓடி வருது அப்படின்ற மாதிரி பெரியவர்கிட்ட சொன்ன உடனே டே வாடா ஃபாஸ்டா போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் போய் ஒரு பாதாளத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுவோ இந்த இடத்துல வந்து பயங்கரமா தேடி பாக்குது. அதுக்கு ஸ்மெல் ஜாஸ்தி இல்லையா, இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு அப்படியே அந்த கேட் வழியா உள்ள பாக்கும் பாருங்க. 2 பேரும் பயங்கரமா பயப்படுறாங்க. இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங், மண்ணையே ஓட்ட போட்டுக்கிட்டு அந்த பெரியவரை பிடிச்சு அப்படியே தூக்கும். இருந்தாலும் இவன் கையில வச்சுட்டு இருந்த ஊசி எடுத்து அதோட கையில குத்துன உடனே திரும்பவும் அது மயக்கத்துக்கு போயிருது. டே இதுக்கப்புறம் உன்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, குழந்தைய வச்சுக்கிட்டு நீ உயிரோட இருக்க முடியாது, நான் இதை பாத்துக்கிறேன், எப்படியாவது இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து அனுப்ப இவனும் பொறுமையா நடந்து வராங்க. ஃபைனலா அவங்க ஊரும் பக்கத்துல வந்துருச்சு. அதனால ஒரு இடத்துல உட்காந்து அழகா ஒரு லெட்டரை எழுதி, அப்பா இதெல்லாம் நடந்துச்சு, அம்மாவுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் அதுல மென்ஷன் பண்ணி இந்த குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அவனோட மனசுல வாய்ஸ் ஒரு ஓட அவன் பாட்டுல காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. ஊருக்குள்ள அவங்க அப்பாவும் தாத்தாவும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா வாசல்ல குழந்தை அழுகிற சத்தம். இந்த காவல் காக்குறவங்க எல்லாம் டவல் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கேட்க அவங்க நேரா வந்து இங்க பாரு உன் பையன் ஒரு குழந்தைய கொண்டு வந்து வச்சுட்டு லெட்டரையும் கூடயே வச்சுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல அயர்லாந்து போட்டிருக்கிறதுனால அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க. சோ அவனோட வாய்ஸ் ஓவர்ல வந்ததெல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கு. அவங்க அப்பாவும் வேகமா ஓடி போய் அவனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த இடத்துல ஹை டைட் வந்துடுது. சோ அவரால் அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி அவங்க கிட்ட போக முடியல. அந்த பக்கம் நம்ம தலைவரை காட்டுறாங்க. ஸ்பைக்கியோ தனியா உட்காந்துக்கிட்டு மீனெல்லாம் பிடிச்சி அதை சுட்டு சாப்பிட்டுட்டு தனியாவே வாழலான்னு டிசைட் பண்ணி சுட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சாம்பி ஒண்ணு ஓடி வருமா. அத அவன் அசால்ட்டா தன்னோட கையில வச்சிட்டு இருக்க அம்பால குத்திடுறான். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய ஜாம்பிகள் வர அங்கேருந்து அவனால தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய மலையே இருக்கும், அதுல அவன் ஏறி தப்பிக்கணும்னா முடியாத விஷயம். சோ எதிர்த்து நின்னு போராடிட்டே இருப்பான். அந்த சமயத்துல ஒரு ஜாம்பி அவன் கிட்டக்க நெருங்கி வரும். பட் அதோட தலையில அப்படியே அம்பு வந்து பாய என்ன ஏதுன்னு பாக்குறான். கையெல்லாம் மோதிரம், கழுத்தெல்லாம் செயின்னுட்டு ரக்கட்டா ஒருத்த வந்து நிப்பான். சமப்பா தனியா இருந்தாலும் இப்படி போராடுற பாரு, நீதான் கில்லி, இப்ப பாக்குறியா மொத்த ஜாம்பியே என்ன பண்றேன்ட்டு அவன் பேசிட்டு இருக்கும் போதே அவன் கூட ஒரு ட்ரூப்பே இருக்கு. சும்மா ஜாம்பிஸ் எல்லாம் பிரேக் மீ கம்ப்யூட்டர் மாதிரி அடிச்சு நகத்த மொத்த ஜாம்பியும் காலி ஆகுது. மொத்த ஜாம்பியும் கொண்டுட்டு இவன் கிட்ட வந்து என்னோட பேர் ஜிம்மி, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் என்னோட பேர் ஸ்பைக்கி அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னோட ட்ரூப்ல சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனை கேட்க இதோட அந்த படமும் முடியுதுங்க. இந்த ஜிம்மி யாருன்னு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பையன் போய் சர்ச் ஃபாதர் கிட்ட சிலுவையை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருப்பானே, அதே ஜிம்மி தான்.